யுவர் ஆனர், கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் மக்களுக்காக தான். அதை மதிக்க வேண்டிய மக்களே இன்னைக்கு அதோட வாசப்படியை மிதிக்கிறதுக்கு பயப்படுறான். ஏன்? போலீஸ்னா பொய் கேஸ் போடுவான், வக்கீல்னா வாய்தா போடுவான். ஜட்ஜி வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா, எதிர்கட்சிக்காரன் வரலையா வாய்தா. இப்படி வாய்தா வாய்தான்னு வாய்தா மேல வாய்தா போட்டு 3 மாசத்துல முடிக்க வேண்டிய கேஸ 3 வருஷம் இருக்கிறான். அப்புறம் எங்கிருந்து நம்பிக்கை வரும்? ஒரு சாமானியன் தப்பு பண்ணான்னா, ஒரு பொய் சொன்னான்னா அவனை குற்றவாளி மாதிரி பார்க்கணும். ஆனா அதுவே ஒரு வக்கீல் பொய் சொன்னான்னா அவன் புத்திசாலியாம்ல. இது எந்த விதத்துல நியாயம்? யுவர் ஆனர், நம்ம தேச தந்தை காந்தி அவர் ஒரு வக்கீல். நம்ம இந்திய சட்ட அமைப்பை எழுதிய அம்பேத்கர் அவர் ஒரு வக்கீல். நம்மளோட நாட்டோட மோதா பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் ஒரு வக்கீல். இவங்களால தான் வக்கீல்ன்ற வேலைக்கே பெருமை வந்துச்சு. ஆனா இந்த நாட்டுல இப்ப இருக்கிற வக்கீல்லாம் அதை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்களா? கடந்த 55 வருஷம் சுதந்திர இந்தியால நடந்த பாதி தப்புகளுக்கு காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததுதான். ஆமா, சட்ட அறிவு இல்லாததுனால்தான் கோபம் வன்முறையா மாறுது, வன்முறை கலவரமா மாறுது, கலவரம் தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு அந்த தீவிரவாதம் நாட்டையே துண்டாடிக்கிட்டு இருக்கு. நீங்க நாட்டுல செக்ஸ் எஜுகேஷனுக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு அடிப்படை சட்ட கல்விகளுக்கு குரல் கொடுங்க. சட்டக்கல்வி அடிப்படை பள்ளிகள்ல கட்டாயமாக்கப்படணும். அது நம்ம நாட்டுக்கு தேவை. ஒரு சாமானியனுக்கு இபிகோ 350 420 என்னன்றது தெரிய வரணும். ஒரு ஹிந்து கீதையை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரானை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிளை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, இந்திய குடிமகன் நம்ம சட்டமைப்பை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். That's all.